234வது தொகுதியாக திருப்பூர் தெற்கு தொகுதியில நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்று இதே பகுதி வெள்ளி மண் என்று இருக்கின்றோமோ நம்முடைய திருப்பூர் குமரன் இந்த மண்ணில் தன்னுடைய கொடியை கையில் வைத்திருந்தக்கூடிய கொடியை ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையால் அந்த கொடியை வீழ்த்த முடியவில்லை. அவர் தலையில இருந்து இறைவனை சேர்ந்தது இதே இடங்கள் இதே இடத்துலதான் திருப்பூர் குமரன் அவர்கள் 1932 இறைவனை சேர்ந்தார். கீழே விழுந்தபோது கூட அவருடைய கொடி கையில் இருந்துச்சு. கொடிகாத்த குமரன் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய 234வது தொகுதி திருப்பூர் தெற்குல நம்முடைய கடைசி பகுதி ஒரே இடத்துல எந்த கொடிக்காக திருப்பூர் குமரன் அவர்கள் உயிர் நீத்தாரோ அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சி எண்மக்கள் யாத்திரை முடித்தது. ஒரு பெரிய பாக்கியம். அவர் விழுந்து அதே இடத்துல விழுந்து மண்ணுக்கு ஆசீர்வாதம் செய்து மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்து 234 தொகுதிகளும் கூட எண்மக்கள் யாத்திரை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று எழுச்சியோடு உங்களுக்காக தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்காக புதிய ஒரு தமிழகத்தை படைப்பதற்காக 2024 மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்காக நடத்தப்பட்ட யாத்திரை எந்த இடத்துல எந்த கொடிக்காக திருப்பூர் குமரன் யாத்திரையை உயிர் நீத்தாரோ அதே இடத்துல இந்த யாத்திரை முடித்து தேசிய கொடிக்காக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக குடும்பாட்சிக்கு எதிராக லஞ்சத்திற்கு எதிராக அடாவடி அரசியலுக்கு எதிராக எல்லாவற்றுக்கும் மேலாக சாமானிய மக்களுக்கு ஆதரவாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்றும் இருக்கும். அரசியல் மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தில் வரும். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது சத்தியம் நிச்சயம் என்று இருக்கிறது. அதிகமாக உங்களை எழுந்து எடுத்துக் கொள்ளாம பல வண்டி எல்லாம் மக்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை அந்த போவதில்லையா? அதனால் நேரடியாக என்னுடைய உரையுடைய கடைசி பகுதிக்கு வந்து வருகின்றன. ஐயா, இந்த யாத்திரை இன்று முடிந்திருந்தாலும் கூட என்னுடைய வேள்வி தீப்பொறி இன்னும் 100 நாட்கள் இருக்க வேண்டும். எப்படி கடந்த 6 மாத காலமாக பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மக்களை சந்தித்து கட்சிக்காக பிரதமர் மோடிக்காக உழைத்தீர்களோ இன்னைக்கு இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட இந்த யாத்திரையுடைய வேள்வி இந்த யாத்திரையினுடைய தீப்பொறி அடுத்த 100 நாட்களுக்கு இதேபோல் இருக்க வேண்டும். அது நம்முடைய சங்கல்பமாக சபலமாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமரும் பொழுது 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து சென்றிருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லி வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கு தலைவர்களுக்கு மிக முக்கியமாக எல்லாம் உள்ள ஆண்டவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி ஆரம்பித்தோமோ அதே போல இந்த யாத்திரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம யாத்திரை ஆரம்பித்த சமயத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய அன்போடு இருந்திருக்கு. மறக்காம நீங்க இங்கிருந்து நேரம் மாநாட்டு பந்தலுக்கு வந்துருக்கீங்க. அதனாலதான் இந்த நேர நிகழ்ச்சிக்கு யாரும் வர வேண்டாம்னு சொன்னோம். யாருமே வர வேண்டாம், இந்த பகுதியுடைய தொண்டர்கள் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லியிருந்தோம். ஏன்னா எல்லாம் பாருங்க, நீங்க வேகமா போகணும். பிரதமர் வருகின்றார்கள், இப்பவே செக்யூரிட்டி செக் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால யாரும் காலம் தாழ்த்தாம நேரடியாக நீங்கள் மாநாட்டு பந்தலுக்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்துடைய தலைவர் செல்லுமேல் அவர்களுக்கு யாத்திரை அன்னைக்கு கூட இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடத்திருக்கக்கூடிய அவருக்கு நன்றிகளை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதாக்கு பாரதிய புகழ்.